கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 23வது சங்கீதம் 2, 3, 4 வசனங்கள். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அதனாலே நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நமக்கு ஆபத்துகளோ சதிலாச மோசங்களோ அணுகாது. கர்த்தரே நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். நாம் எல்லோருமே கர்த்தருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உண்டு. முதலாவது, கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். மூன்றாவது, கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய நல்ல கரத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு அன்றன்று உள்ள அப்பங்களை நமக்கு கொடுத்து போஷிக்கிறார். நம்முடைய ஜீவியத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆறுதல்களையும் பாதுகாப்புகளையும் பராமரிப்புகளையும் நாம் கர்த்தருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறோம். துன்மார்க்கனுக்கு புல்லுள்ள இடங்கள் நியமிக்கப்படவில்லை. அவன் வறண்ட நிலத்திலே தன்னுடைய போஜனத்துக்காக சுற்றி அலைகிறான். வனாந்தரத்திலே அவனுக்கு புசிக்க போஜனமும் கிடையாது, தாகத்தை தணிக்க தண்ணீரும் கிடையாது. துன்மார்க்கருக்கு அமர்ந்த தண்ணீர்களும் நியமிக்கப்படவில்லை. துன்மார்க்கன் தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற விரும்புகிறான், பேராசைப்படுகிறான். தனக்கு எல்லாம் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு புல்லுள்ள இடங்களை கொடுக்காமல் வறண்ட நிலங்களையும் பாழாய்ப்போன வனாந்தரங்களையும் கொடுக்கிறார். அதனாலே அவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நம்மையோ கர்த்தர் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். புல்லுள்ள இடங்கள் எங்கே இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும். நாம் கர்த்தருடைய கரங்களில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். நாம் தினசரி தேவனுடைய நன்மைகளை ருசி பார்க்கிறோம். நமக்கு ஒருவேளை உலகப் பிரகாரமான சம்பத்தும் ஐஸ்வர்யமும் கொஞ்சமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற புல்லுள்ள இடங்கள் திரளாய் இருக்கும். சங்கீதம் 37:16 துன்மார்க்கனுக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கக்கூடிய இலைக்கரியே நல்லது. கர்த்தர் அவருடைய பரிசுத்தவான்களாகிய நம்மை ஓய்ந்திருக்கச் செய்கிறார். மன அமைதியும் போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியும் கொடுக்கிறார். உலகப் பிரகாரமான ஆசீர்வாதங்களில் பங்கு குறைவாக இருந்தாலும் நாம் திருப்தியாக இருக்க முடியும். உலகப் பிரகாரமான காரியமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும்
நாம் குழப்பம் இல்லாமல் தெளிந்த சிந்தனையோடு கூட இருப்போம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் பதட்டம் இல்லாமல் தெளிவாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை மேய்க்கிற எல்லா இடங்களுமே புல்லுள்ள இடங்களாகவே இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தரே நம்மேல் தன்னுடைய கண்ணை வைத்து வழிநடத்துகிறார். நம்முடைய கண்களை வழிநடத்துகிறார், நம்முடைய இதயத்தை வழிநடத்துகிறார், தம்முடைய அன்புக்கு நேராக வழிநடத்துகிறார். தேவையான போஜனத்தையும் ஓய்வையும் கொடுக்கிறார். அதோடு புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு மெய்யாகவே இளைப்பாறுதல் உண்டு. மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு நேரிடாத கர்த்தராக, கூடவே இருக்கிற கர்த்தராக, தன்னுடைய கோலால் தன்னுடைய தடியால் நம்மை வழிநடத்தக்கூடிய கர்த்தராக இருக்கிறபடியினாலே நாம் கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுப்போமா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆடுகளை எண்ணும் பொழுது அவற்றை மேய்ப்பர்கள் தங்கள் கோலின் கீழாக வழிநடத்துவார்கள். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளில் 10ல் 1 பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று லேவியராகும் 27:32 சொல்லுகிறது. நாய்களும் ஓநாய்களும் ஆடுகளை பிடிப்பதற்காக வரும். மேய்ப்பர்கள் தங்கள் தடியினால் ஆடுகளை அச்சுறுத்தக்கூடிய மிருகங்களை அடித்து துரத்துவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கையிலே உங்களுக்கு ஆதரவான கோல் இருக்கிறது. சத்துருவுக்கு விரோதமான தடி அவருடைய கையிலே இருக்கிறது. கர்த்தர் உங்களை போஷிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை வழிநடத்துகிறார். சத்துருவின் எல்லா வல்லமையிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். எல்லா விதமான துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரித்தாகட்டும். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமை காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். திருக்கரத்தால் தாங்கி திருச்சித்தம் போல் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், வழிநடத்தும், எல்லா தேவைகளையும் சந்தியும். இயேசு ராஜாவின் நலநாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.